தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியில் நான் பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 128 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை பற்றி மனிதர்களிடையிலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம், அல்லது கடவுளுக்கு நான் பயப்படுகிறேன், நான் கடவுளுக்கு பயந்திருக்கிறேன் என்றெல்லாம் சில மனிதர்கள் சொல்லிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பது நிறைய பேருக்கு தெரியாமலே அதை செய்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் கூட அப்படி நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன், கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா என்பதை இந்த வேத பகுதிகளிலிருந்து நம்ம தியானிக்கும்போது நமக்கு நன்றாக புரியும். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்றால், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்ன செய்வானாம்? அது உண்மையான கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நம்ம ஆராயும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுளுக்கு பயப்படுகிறேன், நான் கடவுளுக்கு பயந்தவன் என்றெல்லாம் பலரும் இன்றைக்கி சொல்கிறாங்களே. உண்மையாகவே கடவுளுக்கு பயப்படுகிற பயம்னா இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருத்தன் பாவம் செய்து கொண்டு தீமையான காரியங்களை செய்து கொண்டு நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று சொல்லுகிறான் என்றால் அவன் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்தவன் அல்ல. கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு பயப்படுவான், பாவம் செய்கிறதுக்கு தயங்குவான், பாவம் செய்கிறதுக்கு யோசிப்பான். ஐயோ, நான் செய்கிற பாவம் இது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆனதுனால இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அவன் உணர்ந்து என்ன செய்வான் என்றால் அந்த பாவத்தை செய்வதற்கு அவன் விலகி இருப்பான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னும் அழகாக விளக்கி சொல்கிறாரு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உண்மையாகவே நம்ம கடவுளுக்கு பயப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆழமான உண்மையான அர்த்தம் இதுதான்.
சும்மா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் கடவுளுக்கு பயந்தவன், நான் கடவுளுக்கு பயந்ததுனால தான் அதை செஞ்சேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிறது ஒரு பக்கம் நியாயம் போல சரி போல நமக்கு தோன்றினாலும் கூட, ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் பாக்கியவான் என்று 128 சங்கீதத்தில் 1 நம்ம வாசித்தோம் அல்லவா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் அறிவிச்சிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்மளை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், முதலாவது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக நம்ம பாவத்தை விட்டு விலகிறவர்களாக, தீமையை வெறுக்கிறவர்களாக, பாவத்தை விட்டு ஆமேன் விலகுகிறவர்களாக இருக்கிறவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களை மாத்திரம்தான் வேதம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபரை குறித்து நான் இதற்கு ஸ்தோத்திர உபமையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறானா இல்லையா என்பதை அந்த வேதத்தில் பார்க்க போகிறோம். 1 அதிகாரம் 1 வசனம் எப்படி சொல்கிறது? ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். வார்த்தையை கவனிங்க. யோபு பற்றி என்ன போட்டிருக்கு? அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான்னு சொல்லாமல் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய மனுஷனாக இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் என்பது இதுதான். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? ஆண்டவரை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்களேன். கர்த்தருக்கு பயப்படுறவங்க பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷங்கிறதற்கான அடையாளம். இதை தாண்டி நம்ம பல காரியங்களை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி செய்து இப்படி செய்து பல காரியங்களை செஞ்சுட்டு நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் அது தேவனுக்கு பயப்படுகிற பயமாக இருக்காது. சில மனிதர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம், சில ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், நான் இதெல்லாம் கடவுளுக்கு பயந்ததுனால தான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொள்கிறீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதானதல்ல, அது ஏற்புடையதல்ல, அது தேவனால் அங்கீகாரம் பெறுகிறது அல்ல. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்து இந்த பூமியிலே அவன் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொன்னபடி அந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீமையை விட்டு விலகுகிறவனாக, பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக, பாவத்தை வெறுக்கிற ஒரு மனுஷனாக நம்ம மாறும் பொழுது மாத்திரம்தான் நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம். நமக்கு தெரியும் யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து ஆதியாம் புஸ்தகத்தில் 39 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது 39 அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பார்த்தீங்களா? அப்போ யோபு எப்படி புரிந்து தேவனுக்கு பயந்து இருந்தானோ அதே மாதிரி யோசேப்பும் எப்படி இருந்திருக்கிறாருன்னா,
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக அவன் இருந்திருக்கிறான். அவன் கடவுளுக்கு பயந்தவனாக இருந்ததுனால அந்த எகிப்து தேசத்தில் அவனுக்கு பாவம் செய்வதற்கான ஒரு சூழல் அமைந்தது. ஆனால் அவன் என்ன செய்யவில்லை, பாவத்தை செய்யாமல் அந்த பாவத்தை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிட்டு, நான் தேவனுக்கு விரோதமாக இப்படி நான் பாவம் செய்யவே கூடாது என்று சொல்லி அந்த யோசேப்பு பாவத்தை வெறுத்து விலகி ஓடி போகிறான். போத்திபாருடைய மனைவி அவனை பாவம் செய்கிறதுக்கு தூண்டுகிறாள். இச்சையான வார்த்தைகளை அவனிடத்தில் பேசுகிறாள். அருவருப்பான காரியத்தை செய்வதற்காக அவனை இழுக்க பார்க்கிறாள். ஆனால் அந்த யோசேப்பு, நான் பாவம் செய்தால் நான் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருக்க முடியாது, அதனால் நான் ஒரு தேவனுக்கு பயப்படுகிறவன், அதனால் இந்த தப்பை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த தவறை செய்யாமல் அவன் விலகி போகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக, நீங்கள் பாக்கியவானாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளையாக மாறணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பாக்கியவானாக இருக்க முடியும், நம்ம ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? இப்படி பாவத்தை விட்டு விலகி, பாவ வழி வேண்டாம், பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவங்களையெல்லாம் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஐயோ உண்மைதான், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலைக்கு வழி தெரியலையே, நான் எப்படி பாவ மன்னிப்பை பெறுவது, நான் இந்த மாதிரி பாவங்களெல்லாம் எனக்கு சோதனை வரும்போது அதில் நான் விழுந்து விடுகிறேனே, என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை, சில பாவத்துக்கு நான் அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக முடியலை, அதனால் இந்த நாளில் எனக்கு எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். அதுக்கு ஒன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் அவருடைய தோளின் மேலே 2000 வருஷத்துக்கு முன்பதாக சுமந்து அவர் சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களுக்காகத்தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார்னு நீங்கள் விசுவாசித்து அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சீங்கன்னா, இன்றைக்கே இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய எல்லா அநியாயத்தையும் போக்கி உங்களை சுத்திகரிப்பார், நம்மளை சுத்திகரிப்பார். இன்றைக்கி நீங்கள் இயேசு அண்டைக்கு வந்து, இயேசுவே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் எத்தனையோ மறைமுகமான பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் விரோதமாக பாவம் செய்கிறேன், சமுதாயத்தை நான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல போய், இயேசுவே எனக்கு உதவுன்னு மட்டும் கேளுங்க, வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எந்த ஒரு பலி செலுத்த வேண்டியதில்லை, ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ ஒன்றையும் கொண்டு போய் நீங்கள் பலி செலுத்த வேண்டாம், உங்களுக்காக இயேசு பலியாகி விட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் பாவத்துக்காக நான் வருந்துகிறேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு மாத்திரம் நீங்கள் கேட்டால் போதும், ஆண்டவர் உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களை விடுதலையாக்கி உங்களை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். அதற்கு பிறகு பாருங்கள், அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த பாக்கியங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். என்னென்ன பாக்கியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, அல்லது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு, தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு வெறுத்து விடுதலை பெற்ற ஒரு மனுஷனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறாரு? முதலாவது வாசிக்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒன்று கர்த்தர் என்ன கொடுக்குறாருன்னு ஆசீர்வாதம், திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்பவும் நம்பிக்கையாக இருப்பான். அவனுக்கு வாழ்க்கையை குறித்து பயம் இருக்காது, அவன் சோர்ந்து போக மாட்டான், ரொம்ப மன உறுதியாக இருப்பான்.
அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கடவுள் ஒரு திட நம்பிக்கையை கொடுக்குறாரு. ரொம்ப திடமாக எப்பவும் நல்ல ஒரு நம்பிக்கை உடையவனாக அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதே வசனத்தில் அடுத்து சொல்கிறாரு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் கொடுத்து நீங்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அவருக்கு பயப்படுகிறதுனால ஒன்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் குறித்து ஒரு நம்பிக்கை. கஷ்டங்களும் பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் வருத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு நல்லா தான் நடக்கும்னு சொல்லி நல்ல ஒரு நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ரெண்டாவது, அவன் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலம் கொடுப்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து இந்த பாவலிகளெல்லாம் விட்டு விலகி தீமையை வெறுத்து நம்ம தெய்வ பயத்தோடு இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் வருவதற்கும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை தோல்வி அடைஞ்சு வீட்டில் பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறதற்கும், சில பிள்ளைகள் விதவைகளாக்கப்படுவதற்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாய் போவதற்கு யார் காரணம் தெரியுமா? பெற்றோர்களுடைய பாவம். பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுறதில்ல. அவங்க பாவம் செய்து கடவுளுக்கு பயப்படாமல் எல்லா தீமைகளையும் செய்கிறது நிமித்தம், அந்த பெற்றோர்களுடைய பாவத்து நிமித்தம் பிள்ளைகளை அது பாதிக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க, வேலை பார்க்குறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க. நீங்கள் ராத்திரி பகலாக உழைச்சி சேர்த்து சம்பாதிச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது நல்ல நோக்கம்தான். அந்த நல்ல நோக்கம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பூரணமாக நிறைவேறணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கு பயந்து கொண்டு அப்படி செய்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இல்லைனா நாம் செய்யக்கூடிய பாவத்தினுடைய விளைவு நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்காது, கடவுளுடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு இருக்காது. சில வீடுகளில் பிள்ளைகள் கொடிய ரோகத்துக்கு அடிமையாகி எதிர்காலம் வீணாகி விடுகிறது. சில பிள்ளைகள் கொடிய விபத்தில் சிக்கி அவங்க வாழ்க்கை அழிந்து போய் விடுகிறது. நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணுமா? உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணுமா? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தில் வாழ்கிற மனுஷன் அப்படி தான் பாக்கியவானாக மாறப்போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்து உங்களுக்கு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை, நீங்கள் யாருக்குமே உதவ மாட்டீங்க, உங்களை கண்டு ஒரு பைத்தியம் போல் அநேகர் நினைக்கிறாங்களா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஞானத்தினால நிரப்புவார். நல்லா கவனிங்க. நம்ம கல்லூரியிலையும் ஸ்கூல்லையும் படிக்கிறது நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு அறிவு தான் வளரும், அறிவு தான் வளரும். பைபிள் சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று. அறிவு ரொம்ப அறிவான ஒரு பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் பெருமைப்படாதீங்க. இந்த அறிவான பிள்ளை நாளை என்ன செய்யும் தெரியுமா? பாவத்தையும் செஞ்சுட்டு அறிவை பயன்படுத்தி மறைக்கும். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் அறிவு ஒரு மனுஷனுக்கு முக்கியம்தான், அவசியம்தான். ஆனால் அதை விட ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் எங்கேருந்து கிடைக்கும்னா, அது கடவுளுக்கு பயப்படுகிறதுனால மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதற்கு நீங்கள் கல்விக்கூடங்களில் படிக்கிறதுனாலையோ கல்லூரியில் படிக்கிறதுனாலையோ நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக மாறினாலும் கூட உங்களுக்கு ஞானம் இருக்காது. ஞானம் அது தெய்வீகம், அது தெய்வீகம். அந்த ஞானத்தை கடவுள் தான் நமக்கு தர முடியும். சாலமோனுக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்தாரு. ஞானம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஞானம் இருந்தால் தான் நம்ம கடவுளுடைய வழியில் நடக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில்
34ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னென்னு ஆரம்பத்தில் சொன்னேன். பாவத்தை வெறுப்பது, தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுக்கு நம்ம யோபுவை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம். இப்படி கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையில் என்ன வராது? குறை வராது. ஒருவேளை குறை வந்தாலும் கூட அந்த தெய்வம் என்ன செய்கிறாரு? குறைவை நிறைவாக்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனையோ காரியங்களில் நீங்கள் குறைபட்டு தானே இருக்கிறீங்க. ஏன் எவ்வளோ உழைச்சாலும் சேர்க்க முடியலை? ஏன் உங்களால் திருப்தியாக சாப்பிட முடியலை? ஏன் ஒரு நல்ல வீட்டை கட்ட முடியலை? ஏன் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறீங்க? ஏன் இன்றைக்கி எல்லா காரியத்திலையும் குறைபட்டு பின்தங்கி உங்களுக்கு பின்னால் வந்த எத்தனையோ பேர் இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு பாதையில், மேன்மையான ஒரு பாதையில், உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு நேராக இன்றைக்கி போயிட்டாங்க. ஆனால் உங்களால் ஏன் போக முடியலை? கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷனுக்கு குறைவில்லை ஆண்டவர் சொல்கிறார். அந்த மனுஷனை பற்றி என்ன சொல்கிறார்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும் குறைபடாதான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழகான ஒரு தேவனுடைய வார்த்தையாக இது இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களாக நான் வாழ போகிறேன் என்று நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. அப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். நீங்கள் குறைபடவே உங்களை விட மாட்டார். ஏதாவது காரியங்கள் குறைப்பட்டாலும் குறைகளை நிறைவாக்குகிற தெய்வம் நம்ம கூட இருந்து நமக்கு அருமையாக குறைகளை அத்தனையும் நிறைவாக்கி நம்மளை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் படித்தீங்கன்னா 103வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே 17வது வசனத்தை படித்தா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட மேன்மையை வைத்திருக்கிறாரு. 103ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும். அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலே இருக்கும். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுறானா அவன் மேலே ஆண்டவருடைய கிருபை எப்போவுமே இருக்கும். அந்த கிருபை அவன் மேலே மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும். ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்ம தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதங்கள் தொடரும். நீங்கள் வேதத்தில் படிச்சிங்கன்னா நமக்கு தெரியும். ஆபிரகாம் என்கிற அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவருடைய மகனாகிய ஈசாக்கின் மேலே அந்த கிருபை தொடர்ந்தது, அவருடைய நீதி தொடர்ந்தது. அவருடைய பேரனாகிய யாக்கோபின் மேலே தேவனுடைய நீதி தொடர்ந்தது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து யோசேப்பின் மேலே ஆண்டவருடைய நீதியை தேவன் கட்டளையிட்டார். தலைமுறைகளாக அந்த கடவுளுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தெய்வம் வச்சிருக்கிறார். அப்போ இந்த சமுதாயத்தில் இந்த தலைமுறையில் நம்ம வாழும்போது நமக்காக மட்டும் வாழ்கிறவங்க கிடையாது. நம்ம இப்போ இங்கே விதை போடுறோம். ஒரு விதையை போட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப உறுதியாக இருந்து தீமையை வெறுத்து
பாவத்தையும் தீமையெல்லாம் விட்டு விலகி நான் கர்த்தருக்கு பயந்திருப்பேன்னு சொல்லி நம்ம கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இந்த பூமியில் வாழும்போது இன்னும் 3, 4, 5 இன்னும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1000 தலைமுறைக்கும் தேவன் இரக்கம் பாராட்டுவார். நம்ம சந்ததிகள் மேலே 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் உண்டாகும். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியும். அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் தேவன் வைக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் நீ ரொம்ப முக்கியமானவங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:26 நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம சந்ததிகளுக்காக நம்ம இப்போவுமே கடவுளுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நினச்சி பாருங்கள், உங்கள் சந்ததிகளை நினச்சி பாருங்கள். உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அந்த தெய்வ பயம் இந்த நாட்களில் நமக்கு அவசியமாக இந்த நாளில் தேவைப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் இந்த நாளில் தந்து உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தா இன்றைக்கே ஆண்டவர் அந்த தெய்வ பயத்தை நமக்குள்ளே தந்து நம்ம சந்ததி மேலேயும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் அந்த 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனுஷனுடைய ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுகிறாராம். இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். கொஞ்சம் வயசில், நல்ல வாழ வேண்டிய வயசில், நல்ல செழிப்பாக இருந்து, குடும்பமாக இருந்து, மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்து, நல்ல வேலை செய்து இந்த பூமியில் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய பல மனுஷர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல், தீமையை விட்டு விலகாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறது நிமித்தம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை பாழாய் போகிறதை நம்ம பார்க்கணும். நிறைய மனிதர்கள் இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாக இந்த நாளில் துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க, வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவதற்கு நீங்கள் தெய்வ பயத்தோடு இருந்து பார்த்தீங்கன்னா பூரண நிறைவுள்ள வருஷங்களை தேவன் தருவார். நிறைய மனுஷங்களை நம்ம அப்படி பார்க்குறோம். சீக்கிரம் சடுதியில் அந்த அடுத்த வசனத்தில் போட்டுக்கு பாருங்க, துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆயுசு நாட்களை தெய்வம் நல்லா பெருக்கி வச்சுருப்பார். ஆனால் துன்மார்க்கனுடைய வருஷங்கள் குறுகி போய் விடுகிறது. அவன் பனையை போல் சில நேரம் செழிப்பான், டக்குன்னு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதில் 9வது அதிகாரத்தில் நம்ம படிச்சிங்கன்னா 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கடவுளால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியும். உங்கள் நாட்களை கூட கர்த்தர் பெருக்கி கொடுப்பார். வியாதியோடு வேதனையில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன், உனக்கு மரணம்தான், உனக்கு இருக்கிற வியாதியில் சீக்கிரமாக செத்து போவ அப்படி சொல்லி உங்களை டாக்டர் சொல்லியிருக்கலாம். அது மருத்துவத்தில் அவங்க படித்தது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. கர்த்தருக்கு பயந்தா மருத்துவத்தையும் தாண்டி ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரோ வியாதியோடு இருக்கிறீங்க, பலவீனத்தோடு இருக்கிறீங்க, உங்கள் வியாதி நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு மரணம் வந்து விடுமோ, எனக்கு இருக்கிற வியாதிக்கு நான் சீக்கிரம் மரித்து போயிடுவேனே, என் பிள்ளைகளெல்லாம் என்னால் பார்க்க முடியாதா, என் குடும்பத்தை பார்க்க முடியாதா, எனக்கு ஒரு இன்னும் ஆயுசு நாட்கள் பெருகாதா, பயந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் கர்த்தருக்கு பயந்து வாழ போகிறேன், ஆண்டவரே எனக்கு இருக்கிற நோயை குணமாக்குங்க, என் வியாதியை குணமாக்குங்க, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க, நான் என் பிள்ளைகளை பார்க்க விரும்புகிறேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க விரும்புகிறேன், அடுத்த தலைமுறைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு பயந்து பாருங்கள்.
கர்த்தரிடத்துக்கு வந்து பாருங்கள். இன்றைக்கி நிச்சயமாக அப்படிப்பட்ட மனுஷருக்கு தேவன் ஆயுசு நாட்களை பெருக பண்ண ஆசைப்படுகிறார். இன்னொரு வார்த்தை கூட படித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 20, 21 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்து, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால 2 பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்க குடும்பத்தை செழிக்க பண்ணியிருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது: இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படிக்கு செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படிக்கு செய்தார். நம்முடைய குடும்பமே தழைக்கும். எப்படி நம்முடைய குடும்பம் தழைக்குமா? எப்போவா? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான். 2 பெண்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சிப்பிராள், பூவாள் என்று சொல்லக்கூடிய 2 எகிப்து மருத்துவச்சிகள். இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த யூத ஜனங்கள் அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ராஜா கட்டளையிடுறாரு, 2 வயசு கீழே அத்தனை பிள்ளைகளையும் கொண்டு போட்டுரு. மாத்திரமல்ல, குழந்தை பிறக்கும் போதே ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பாருங்கள். அப்போ அந்த எகிப்தியர்களுடைய பெண்கள் பிரசவகாலம் வரும்போது, அந்த யூத பெண்கள், எபிரேய பெண்கள் பிரசவகாலம் வரும்போது இந்த எபிரேய மருத்துவச்சிக்கிட்ட தான் போவாங்க. அங்கே போகும்போது மருத்துவச்சிகளுக்கு பார்வர் சொல்கிறாரு, ஆண் குழந்தை பிறந்தால் உடனே அழிச்சிருங்க, பெண் குழந்தை பிறந்தால் விட்டுருங்க அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாரு. உடனே இந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்கன்னா, 17 வசனம் சொல்லுகிறது: மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினாங்க. அவங்க அந்த யூதர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை கொல்லலை. கர்த்தர் அதை பார்த்தார். இந்த பெண்கள் தேவனுக்கு எனக்கு பயந்துருக்கிறாங்க, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், மருத்துவச்சிகளை தேவனுக்கு பயந்ததுனால அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தாராம். உங்கள் குடும்பம் தழைக்கணுமா? உங்கள் குடும்பம் அப்படியே பெருகணுமா? உங்கள் குடும்பம் இன்னும் நல்லா செழிப்பாக இருக்கணுமா? ஆசீர்வாதமாக இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாறுங்க. பாவத்தை விட்டு இன்றைக்கி மனம் திரும்ப தீர்மானம் எடுங்க. எவ்வளோ கொடிய பாவத்தை நீங்கள் கடந்த காலங்களில் செஞ்சுருந்தாலும் கவலை வேண்டாம். ஆண்டவர்கிட்ட அழுங்க. இயேசுவே, நான் பாவம் செஞ்சுருக்கேன், என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் பிள்ளைகளை ஏமாற்றிட்டேன், அல்லது வியாபாரஸ்தரத்தை தொழில் செய்கிற இடத்துல நான் இப்படியெல்லாம் ஏமாற்றி வாழ்ந்துட்டேன், நிறைய பேரை வஞ்சித்திருக்கிறேன், நிறைய பேருடைய பொருட்களை நான் அபகரிச்சிட்டேன், நிறைய பேருடைய சொத்துக்களை ஏமாற்றி வட்டிக்கு கொடுத்து பணங்களை வாங்கி நிறைய பேருடைய கண்ணீருக்கு நான் காரணமாக மாறிட்டேன். இன்றைக்கி நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு எனக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான்னு சொன்னாரே, இந்த சொல்லப்பட்ட பாக்கியமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். ஜெபம் பண்ணுவோமா? அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, இயேசுவே, எனக்குள்ளே இருக்கிற எல்லா பாவத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என் குறைகளெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் இன்றைக்கி மனம் திரும்பன்னு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற முடியாமல் அசுத்தத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னீங்களே, அந்த பாக்கியமான ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் இப்பொழுதே கடந்து வருவதாக, இன்றைக்கே கடந்து வருவதாக, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு உங்கள் இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவங்க குடும்பத்தை அழைக்கும்படி செய்யுங்க. அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்க உதவி செய்யுங்க. அவங்க குடும்பம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபிக்கிறேன். ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ண ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.